ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் கிழமை 7/1/2025 அஷ்டமி திதி மாலை 4:38 வரை. பின்னர் நவமி. ரேவதி நட்சத்திரம் மாலை 6:17 வரை. பின்னர் அஸ்வனி. இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. வார சூளை வடக்கு. பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 4:30 முதல் 6 வரை. இன்று மாலை 6:16 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், கடகத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, நன்மையும் தொல்லையும் கலந்து இன்று காணப்படும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் எடுத்த நல்ல பிரயத்தனங்கள் தடைபட்டு இருந்தால் அந்த தடைகள் நீங்க இன்று வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வருமானமும் நல்ல முறையில் கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் விலக வாய்ப்புண்டு. உங்களை தேடி வந்த நல்லவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் செயல்படுவீர். கூட்டு தொழிலில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெறுவதில் சிரமம் இருந்தாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் குறையாது. அரசியலில் உள்ளோர்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரும். சிலருக்கு பதவி பட்டம் கிடைக்கக்கூடும். பெண்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கலை தீர்த்து சிறப்பாக நிர்வாகம் செய்வீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு நல்லவர்கள் வல்லவர்கள் கை கொடுப்பர். இருந்த போதிலும் எடுத்த காரியங்களை கவனமாக செயல்படுத்துவது அவசியம். அலுவலக சம்பந்தமான விஷயத்தில் பரபரப்பு இருந்தாலும் பெரிய நன்மைகளை எதிர்பார்ப்பது சிரமம். தொழில் செய்வோர்களுக்கு செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். கவலைகள் மறையும். கூட்டு தொழிலில் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும். புதிய நபர்கள் தேடி வரக்கூடும். சிலர் அரசியலில் புதியதாக ஈடுபட திட்டமிடுவீர். குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்பால் பழைய கடன்கள் தீரும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இராது. சலசலப்புகள் தானே மறையும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மகிழ்ச்சி நிலவும். சுபகாரியம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து இன்று நடைபெறும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, எதையும் யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நன்மை தரும். சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் தடுமாற நேரலாம். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு வேலை பளு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி ஓரளவு கிடைக்கும். சில விஷயங்களை நிதானமாக செய்வதும் அதிகாரிகளிடம் நேரடியாக பேசுவதும் நன்மை தரும். தொழில் செய்வோர்கள் தங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் படிப்படியான வளர்ச்சி காண முடியும். வருமானம் சற்று தள்ளி போகும். கூட்டு தொழில் செய்வோருக்கு பங்குதாரரின் ஆதரவு இருக்கும். சில விஷயங்களுக்கு பெரிய மனிதரை கலந்து ஆலோசிக்க வேண்டி வரலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயத்தில் சிறிய திருப்பம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு தடைப்பட்ட ஒரு பெரிய பதவி தேடி வரலாம். பெண்களுக்கு உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது இன்று அவசியமாகும். பயணங்களில் எச்சரிக்கை தேவை. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் பரபரப்பும் செயல்திறனும் அதிகரிக்கும். உங்கள் வேகமும் விவேகமும் இன்று நல்ல முறையில் செயல்படும். குடும்ப உறுப்பினர் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவர். உத்தியோக ரீதியான விஷயத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும்.
ஆனால் சக ஊழியரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் சிலருக்கு ஏற்படலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் வேறு இடத்திற்கு அலுவலகத்தை மாற்றும் வாய்ப்பு தென்படும். கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு ஏற்ற இறக்கத்தை இன்று சந்திக்க வேண்டி வரும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பெற்றோரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவர். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு நல்ல செய்தி தேடி வரக்கூடும். கணவன் மனைவி பிரிவுகள் மாறும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வர். உடல் நல குறைவுகள் நேராகும். வழக்கு வியாஜயங்களில் வெற்றி கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்று தென்படுகிறது. உயர் அதிகாரிகள் நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களுக்கு அதிக மதிப்பு தருவர். செல்வாக்கு சொல்வாக்கு பெருகும். வேலை பளு காரணமாக சற்று சோர்வு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சொந்த தொழில் செய்வோருக்கு பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தொடர்ச்சியான முயற்சியால் சில நல்ல வாய்ப்புகளை பெறுவீர். அரசியல் துறையினர் பேசுவதில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயத்தில் பெண்களுக்கு சிறு தொகை திரும்ப கிடைக்க வாய்ப்புண்டு. சில பிரச்சனைகளை சாமர்த்தியமாக செயல்பட்டு சரி செய்வீர். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுக்கும் மனோபாவத்துடன் நடந்து கொண்டாலும் சில பிரச்சனைகளை மட்டும் கவனமாக இன்று கையாள்வது அவசியம். பரந்த மனம் உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் பரந்த மனம் கொண்டிருந்தாலும் சில செயல்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. வீடு கட்ட அல்லது வாகனம் வாங்க கடன் கிடைக்கலாம். ஆனால் தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக தொடர்பான விஷயத்தில் பெரிய முன்னேற்றங்களை இன்று எதிர்பார்க்க வாய்ப்பில்லை. சில சிறு சலுகைகள் தள்ளி போகும். சொந்த தொழில் செய்வோருக்கு பரபரப்பு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கட்டாயம் உண்டு. கூட்டு தொழிலில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அது பூரண திருப்தியை உங்களுக்கு கொடுப்பது சிரமம். பெண்களுக்கு குடும்பத்தில் மன குழப்பங்கள் தீரும். ஒற்றுமை அதிகரிக்கும். அக்கம் பக்கம் அயலார்கள் தக்க நேரத்தில் உதவி புரிவர். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்களது நல்ல எண்ணத்திற்கு புதிய முயற்சிகளை எடுப்பீர். முன்னெடுக்கும் காரியம் நல்ல விதமாக முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். தொழில் செய்வோர்கள் அரசு வழியில் சில நன்மைகளை பெறுவர். துறை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் உண்டு. கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பழைய பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். வாழ்க்கை தரம் உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மட்டுமல்ல, அக்கம் பக்கம் அயலாரிடம் உறவினரிடம் நல்ல பெயர் கிடைக்கும். சிலர் குடும்பத்தாருடன் ஆன்மீக பயணம் செய்யும் வாய்ப்பை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்குவதாக நீங்கள் நினைத்தாலும் கூடுமானவரை கவலைப்பட வேண்டாம். நல்ல பலன்களே இன்று நடைபெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நல்லவர்கள் வல்லவர்கள் கை கொடுப்பர். சலுகையும் கிடைக்கும். தொழில் செய்வோர்கள் தங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய திட்டங்களை தீட்டி இரவு பகலாக இன்று உழைப்பீர். பாராட்டையும் பெறுவீர். பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பழைய பகை ஒன்று இன்று நல்ல முறையில் தீரும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பர். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவர். அரசியல் துறையில் இருப்பவர்கள் வெற்றி நடை போடும் வாய்ப்பை பெற முடியும். கணவன் மனைவி இடையே இருந்த சலசலப்பு பகை பிரிவு மாறும். ஒற்றுமை மேலோங்கும். தனவரவு எதிர்பாராமல் இருந்தாலும் சிறிய மருத்துவ செலவும் உடன் ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, நண்பர்கள் உங்களை தேடி நாடி வரக்கூடும். நல்ல விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பும் இன்று உண்டு. இருந்தாலும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இதுவரை மறைமுகமாக இருந்த தடை விலகும். உத்தியோகத்தில் உள்ளோர்கள் பொருளாதார லாபத்தை பெறுவர். நீங்கள் சந்திக்க நினைத்த உயர் அதிகாரிகள் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பணி நிமித்தமாக பிரயாணம் ஏற்படக்கூடும். இதுவரை சந்தித்து வந்த தடைகள் விலகும். ஆரோக்கியம் மேலோங்கும். கூட்டுத்தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த திருப்பத்தை உங்களுக்கு தேடித்தரும்.
கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் பெறுவர். பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர் உதவியால் ஒரு சுபகாரியத்தை முடிவு செய்யும் வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களது வழக்கமான நல்ல எண்ணங்களால் புதிய யுக்திகளை கையாண்டு பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர். இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிறு சிறு நல்ல மாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்பும் உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்தில் சொந்த தொழிலில் படிப்படியான நல்ல வளர்ச்சிகளையும் திருப்பங்களையும் சந்திப்பீர். இதுவரை கடன்பட்டு தொல்லை அனுபவித்தவர்கள் கூட்டு தொழிலால் வியாபார லாபம் பெற வாய்ப்புண்டு. நஷ்டம் விலகிச் செல்லும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த உறவினர் வருகை திருப்தியை தரும், திருப்பத்தை தரும். அரசியல்வாதிகளாக திகழ்பவர்களுக்கு உன்னதமான உயர்ந்த நிலை தேடி வரும். பழைய பிரச்சனை ஒன்று சுமூகமாக தீரும். பெண்களுக்கு புதிய துணிமணி நகை சேர்க்கை உண்டாகும். சிலர் கல் வைத்த ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வர். கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழ்நிலை தோன்றும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் தேடி வரும். அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் உண்டாகும். உங்களது நல்ல எண்ணத்தால் அந்த எதிர்ப்புகளை சரி செய்வீர். மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயம் கிட்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல திருப்பங்களை சந்திப்பதால் மகிழ்ச்சி பொங்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த பண வரவை அடைய முடியும். நல்ல மனிதர்களின் உதவியும் கிட்டும். வருவாயும் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரம் செய்வோர்களுக்கு வியாபாரம் சுமாராக நடந்து வரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் சிறு மனக்கசப்பை சந்திக்க நேரும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்தாலும் நிதானமாக நடந்து கொள்வது பேசுவது நல்லது. பெண்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்களே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். எதிரிகள் வலிமையுடன் இருந்தாலும் தொல்லை தர முடியாது. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சில விஷயங்களை நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை இன்று கட்டாயம் பெற முடியும். உத்தியோகத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருப்பதால் உங்கள் சலுகைக்கு தடை இராது. தொழில் செய்வோர்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க தக்க நபர்கள் கை கொடுப்பர். பழைய வாடிக்கையாளர் ஒருவர் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு செய்யக்கூடும். பண விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது சில பிரச்சனைகளை தீர்க்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் ஒரு நல்ல திருப்பத்தை தரும். மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இருப்பர். படிப்பில் அதிக ஆர்வத்துடன் இருப்பர். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து கல்வி சம்பந்தமான விஷயத்தில் அழைப்புகள் தேடி வரலாம். அரசியலில் உள்ளோர்கள் தங்கள் பதவி அல்லது தங்களது புகழை தக்க வைக்க சில விஷயங்களில் போராட வேண்டி வரும். குடும்ப உறவுகள் பலப்படும். ஒற்றுமை காணப்படும். தனவரவுகள் ஓரளவு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.